ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் கியூஆர் ரிசல்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காலாண்டு முடிவுகளை வந்து வர வாரத்தில் வந்து வெளியிடுறதா இருக்காங்க. ஸோ எத்தனை நாளைக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்குள்ளது காலாண்டில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஓகேவா? ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே எந்தெந்த நாளில் எவ்வளோ வெளியிடுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதாவது திங்கக்கிழமை ஜூலை 29 என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜூலை 29 என்னென்ன ஸ்டாக்லாம் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வேதாந்த் ஃபேஷன்ஸ், வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா, அடுத்து ஓல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அடுத்து ஒண்டர்லா ஹாலிடேஸ், வீல்ஸ் இந்தியா, வாட் டிசார்ட் இன்னோவென்சஸ் அண்ட் மொபிலிட்டி, அப்புறம் யோகி, அப்புறம் வினியோ ஃப்ளெக்ஸு, ரிஷப்திகா ஸ்டீல் மற்றும் அது சார்ந்த ஒரு சில தயாரிப்புகள் எல்லாமே வெளியிடுறாங்க. அதே மாதிரி சுமேரி இண்டஸ்ட்ரீஸ், பனாஃபிக் இண்டஸ்ட்ரியல்ஸ், விசிபி இண்டஸ்ட்ரீஸ், ஏஇஐ இண்டஸ்ட்ரீஸ், கன்சாய் நெரோலாக் பெயிண்ட்ஸ், அத்தானி டோட்டல் கேஸு, அப்புறம் கோல்கேட் பால்மோலிவ் இந்தியா, ஏசிசி, அதானி வில்மர், அரவிந்த், அப்புறம் ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ், ஆதித்யா விஜயன், ஏஜிஐ கிரீன்பேக், அடுத்து ஃபால்மர் லாரி அண்ட் கோ, அடுத்து அப்பல்லோ பைப்ஸு, ஆஸ்டேக் லைஃப் சயின்ஸு, அக்மே ஃப்ரீடம் இந்தியா, பாஸ் அண்ட் ஆக்ரோடெக் இந்தியா, ஆதித்யா ஸ்பின்னர்ஸ் மற்றும் கீவோ ஃபார்மா லேபரேட்டரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஜூலை 29 வந்து அவங்களுடைய Q1 ரிசல்ட் வந்து வெளியிடுறதா இருக்காங்க. ஓகேவா? ஜூலை 30 வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வருண் பானங்கள், அப்புறம் டாடா நுகர்வோர் தயாரிப்புகள், அப்புறம் டோரண்ட் பவர், அப்புறம் டைட்டாகார் ரயில் அமைப்புகள், அப்புறம் வாரி புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்கள், அப்புறம் வர்த்மான் டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ், அப்புறம் அஜந்தா ஃபார்மா, அப்புறம் பாலு ஃபோர்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பெக்ஸு, அப்புறம் ஏடிஎஃப் ஃபுட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அலைட் டிஜிட்டல் சர்வீசஸ், அப்புறம் பாம்பே ஆக்சிஜன், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்டல் லிமிடெட் மற்றும் ஆகர் ஸ்பின்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஜூலை 30 வந்து அவங்களுடைய காலாண்டு ரிசல்ட் எல்லாமே வெளியிடுறதா இருக்கிறாங்க. ஓகேவா? ஜூலை 31 என்னென்ன கம்பெனிஸில் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், சுந்தரம் ஃபாஸ்டர்னஸ், அப்புறம் ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ், அப்புறம் தாமஸ் குக் இந்தியா, அப்புறம் டீம்லி சர்வீசஸ், அடுத்து டிசிஎன்எஸ் கிளாத்திங் கோ, அப்புறம் உக்ரோ கேபிட்டல், அப்புறம் டைமிக்ஸ் குரூப் இந்தியா, ட்ராக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், தி இந்தியன் வுட் ப்ராடக்ட்ஸ் கோ எல், அப்புறம் டி ஸ்டார் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், பிக்ஸ் ஏ படிவம் மற்றும் பிரிண்டர்ஸ்கள், அப்புறம் வந்து பிரஸ்டீஜ் எஸ்டேட் திட்டங்கள், அப்புறம் ஃபீனிக்ஸ் மில்ஸ், அப்புறம் ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ், சொனோட்டா சாஃப்ட்வேர், நீல்கமல், ஓஸ்வால் கெமிக்கல்ஸ் மற்றும் உரங்கள், அப்புறம் ஆன் மொபைல் குளோபல், அப்புறம் நெஃபோரல் இன்வெஸ்ட்மெண்ட்ரிஸ், அப்புறம் நேஷனல் ப்ராக்சைட், ஓஸ்வால் ஆக்ரோ மில்ஸ், அப்புறம் முருத்ஸ்தேவர் செராமிக்ஸ், அப்புறம் மாருதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் கேரிங் கார்ப்பரேஷன், அப்புறம் என்ஆர்பி இண்டஸ்ட்ரியல்ஸ் பேரிங்ஸ், அப்புறம் நலின் லீஸ் சிஸ்டம்ஸ், காட் லேண்டல்ஸ், அப்புறம் லேக்லேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், சிஇ டிஎன்டி இந்தியா, அப்புறம் கேபிஆர் மில்லு. ஸோ இது எல்லாமே வந்து காலாண்டு ரிசல்ட்டை ஜூலை 31 அதாவது ஜூலை மாதம் எண்டில் வந்து இது எல்லாமே அவங்களுடைய காலாண்டுகளை வெளியிடுறாங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து வர அப்கமிங் Q1 ரிசல்ட்டோட என்னென்ன கம்பெனிஸ்லாம் வெளியிடுறாங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்து தெரிவிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.